தமிழக சட்டசபை தேர்தல் வெற்றி நிலவரங்கள் ஒவ்வொன்றாக வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. கோவை தெற்கு தொகுதியிலே செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவை சேர்ந்த அமைச்சர் வெற்றி பெற்றுள்ளார். அதேபோன்று ராதாபுரம் தொகுதியிலே தாவேகாவை சேர்ந்த சுதீஷ் கிறிஸ்டோபர் வெற்றி பெற்றுள்ளார். அதேபோன்று இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த ராஜசேகர் அவர்கள் செய்யூர் தொகுதியிலே வெற்றி பெற்றுள்ளார். நன்னிலம் தொகுதியிலே அதிமுகவை சேர்ந்த காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். அதேபோன்று தருமபுரி தொகுதியிலே பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி ராமதாஸுடைய மனைவி வெற்றி பெற்றுள்ளார். அதேபோன்று முசிறி தொகுதியிலே தாவேகாவை சேர்ந்த விக்னேஷ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். அதேபோன்று வந்தவாசி தொகுதியிலே திமுகவை சேர்ந்த அம்பேத்குமார் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். அதேபோன்று பத்மநாபபுரம் தொகுதியில் குமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த செல்லசுவாமி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். இப்படி ஒவ்வொன்றாக வெற்றி நிலவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியிலே தோல்வியடைந்துள்ளார். அதேபோன்று மத்திய தொகுதியிலே தாவேகா கூட்டணியை சார்ந்த முஸ்தபா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். கோபி தொகுதியிலே செங்கோட்டையன் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இப்படி அதிகமான வெற்றி வாய்ப்புகள் தாவேகாவிற்கு வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றது.